தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேபாளில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சது, நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நேபாளுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் லடாக்ல அதே மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா அது மிகப்பெரிய கலவரம். ஆனால் லடாக்ல நீண்ட காலமா ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் இறுதியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய வன்முறையில கொண்டு போய் விட்டுருக்கு, ஒரு வைலன்ஸ்ல கொண்டு போய் விட்டுருக்கு. அது என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ரைட்டா? இதுல என்ன ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேபாளில் அந்த வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் ஜென்சி கிட்ஸ், நானே வீடியோ போட்டிருப்பேன். ரைட்டா? இந்த லடாக் இந்த புரோட்டஸ்ட் மற்றும் இந்த வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள்ல பெரும்பான்மை நபர்கள் ஜென்சி கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ். ரைட்டா? இதான் வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரச்சனைக்கு, ரெண்டு வன்முறைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. சரி, என்னதான் பிரச்சனை? நேபாள மிகப்பெரிய கலவரம் வெடிச்சனால அப்படியே தொற்று நோய்மை பரவி திடீர்னு போராட்டம் பண்ணிட்டாங்களா, இல்ல ஏதாவது வந்து கோரிக்கை வைக்கிறாங்களா? என்னதான் கோரிக்கை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் கவர்மெண்ட் எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றேன், கவனிங்க. இப்ப லடாக்ல என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி லடாக் எப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம் பார்த்தா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா புரியும். ரைட்டா? இதான் இந்தியா மேப்பு. லடாக் எங்க இருக்குன்னா இங்க இருக்குங்க. என்ன, லடாக்கோட தலைநகரம் பேரு வந்து லேங்க. லடாக் பக்கத்துல தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகரம் வந்து ஸ்ரீநகர். இது ரெண்டும் வந்து இன்னைக்கு டேட்ல யூனியன் பிரதேசம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதா, இந்த எல்லோ கலர் ஃபுல்லாவே ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாவே லடாக். இதான் லடாக்குக்கான ஜியோகிராபிக்கல் பொசிஷன். ரைட்டா? இப்ப லடாக் பற்றி இன்னும் சில டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வைங்களேன், வன்முறை ஏன் வெடிச்சதுன்னு சொல்லிட்டு நம்மளால கிளியரா பார்க்க முடியும். லடாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல இயற்கை வளங்கள் அதிகமாகக்கூடிய மாநிலம் சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி வட இந்தியாவில் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், லடாக் இந்த பெல்ட்ல இயற்கை வளங்கள் அதிகமாகக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லடாக் தான். ரிச் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதே லடாக்கை பொறுத்த வரைக்கும் குளிர் பாலைவனம்னே சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் கோல்டு டெசர்ட் சொல்லுவாங்க. பக்கத்துல இமயமலை இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாவே இருக்கும். கோல்டு டெசர்ட்னே சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் கோல்டு டெசர்ட், குளிர் பாலைவனத்தின் நிலப்பகுதினே சொல்லுவாங்க லடாக்கை பொறுத்த வரைக்கும். குட்டி டிபெட்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் குட்டி டிபெட் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் லடாக் தான். ஏன்னா டிபெட்ல என்ன மாதிரி கிளைமேட் இருக்குமோ அதே மாதிரி கிளைமேட் தான் லடாக்ல இருக்கும். ரைட்டா? கோல்டு டெசர்ட், குட்டி டிபெட், பல பெயர்கள் உண்டு லடாக்கை பொறுத்த வரைக்கும். லேண்ட் ஆஃப் மவுண்டைன் பாசஸ், அதாவது கணவாய்களின் நிலப்பகுதி, அதாவது மலைவழி பாதை அதிகமாக கூடிய இடம் பாத்தீங்கன்னா அதுவும் லடாக் தான். இதெல்லாம் லடாக்கான ஒரு சிறப்பு அம்சங்கள் வச்சுங்களேன். லடாக்கோட பொருளாதாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், விஷயம் என்னன்னு சொல்லிட்டு விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸ்ங்கிறது நம்மளுக்கு புரியும். லடாக்கோட பொருளாதாரம் பெரும்பான்மையா எதை நம்பி இருக்கும்னா விவசாயத்தை நம்பி இருக்கும், அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் பொருளாதார என்ன பிரைமரி ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டூரிசம், அதாவது சுற்றுலாத்துறை. இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து அதிகமா சுற்றுலாத்துறையில ஈடுபடக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லடாக், ஏன்னா இமயமலை பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பவர், நீர்மின் சக்தி. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஆற்றல். இந்த சூரிய ஆற்றல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டேட்ல சூரிய ஆற்றல் அதிகமா உற்பத்தி செய்யப்படுகிறது லடாக்ல. ரைட்டா? இது வந்து லடாக்கோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ். லடாக்கோட பொருளாதாரம் பார்த்துட்டோம், சிறப்பு அம்சம் பார்த்துட்டோம். கூடுதலா இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை என்னங்கிறது நம்ம தெளிவா தெரியும். லடாக்கோட டெமோகிராஃபி, அதாவது அங்க யார் யார் வாழ்றாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். லடாக்கோட ஒட்டுமொத்த அந்த யூனியன் பிரதேசமா சேர்த்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம், அப்புறம் புத்திஸ்ட் பாப்புலேஷன் அதிகம், அப்புறம் இந்துசம், அதாவது 46% இஸ்லாமியர்கள், 39% புத்திசம், 12% இந்துசம். அதாவது அந்த லடாக்கோட மொத்த பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர். இது வந்து ஒட்டுமொத்த லடாக்கு சேர்த்து. இப்ப தலைநகரம் சொன்ன லேல பொறுத்த வரைக்கும் புத்திஸ்ட் பாப்புலேஷன் அதிகம், அப்புறம் இஸ்லாம் பாப்புலேஷன், அப்புறம் இந்து பாப்புலேஷன். நான் இந்த ஃபிகர் வந்து 2011 சென்சஸ்ல ஒட்டுமொத்த லடாக்கு சேர்த்து. ஆனா இப்ப போராட்டம் வெடிச்சது வந்து எங்க அப்படின்னா அந்த லே மற்றும் லே சுத்து வட்டாரம். ரைட்டா? அதாவது தலைநகரம் சுத்து வட்டாரத்துல அங்க வந்து புத்திஸ்ட் பாப்புலேஷன் அதிகம். ரைட்டா? இதுவும் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். மெஜாரிட்டியா பழங்குடியின சமூகம் வாழக்கூடிய ஒரு இடமாக லடாக் திகழ்கிறது. ஏன்னா லே தவிர மீதி எல்லா இடமும் பாத்தீங்கன்னா கிராமங்கள் தான், அதிகமா பழங்குடியின மக்கள் தான் வாழ்றாங்க. அங்க இமயமலை அந்த பெல்ட் ஃபுல்லாவே பழங்குடியின மக்கள் தான். ரைட்டா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப லடாக்ல என்ன பிரச்சனை பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களுக்கு சொன்னேன்னு வைங்களேன், உங்களுக்கு தெளிவா புரியும். என்ன அப்படின்னா லடாக்ல இன்னைக்கு டேட்ல லடாக்ங்கிறது யூனியன் பிரதேசம். ஆனா 2019க்கு முன்னாடி வரைக்கும் லடாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ரைட்டா? 2019 தான் ஆர்டிகல் 370 இந்த கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க, அதாவது தூக்கி விட்டாங்க. ஆர்டிகல் 370 இருந்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு. அதாவது நம்ம வெளி மாநிலத்துல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் யாரும் லேண்ட் வாங்கக்கூடாது. நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்றேன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அன்னைக்கு டேட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டா இருந்துச்சு. லடாக்கும் சேர்த்து சொல்றேன், லடாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்ப ஸ்டேட் அந்தப்ப ஆர்டிகல் 370 இருந்தப்ப வெளி மாநிலத்துல இருந்து போய் லேண்ட் வாங்க முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் அமைச்சுக்கலாம், அவங்களுக்குன்னு தனி சட்டம், நம்ம மத்திய அரசு போடக்கூடிய சட்டம்லாம் அங்க செல்லாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 2019க்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இருக்குல்ல, பாஜக அரசாங்கம், அவங்க 2019ல ஆர்டிகல் 370 பேன் பண்ணி விட்டாங்க, தூக்கி விட்டாங்க.
தூக்கி விட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டை ரெண்டா உடச்சு விட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், இங்கிட்ட லடாக் ஒரு யூனியன் பிரதேசம். அது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம், லடாக்கை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம், அந்தமான் நிக்கோபார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு விட்டாங்க. இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, லடாக்ல 2021 இருந்து ஒரு 4 முக்கியமான கோரிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2019 அந்த ஆர்டிகல் 370 டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் 2021 இருந்து ஆரம்பிச்சு மத்திய அரசிட்ட ஒரு 4 முக்கியமான கோரிக்கையை லடாக் சமூகம், லடாக் மக்கள் வைக்கிறாங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னா, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க, எங்களை யூனியன் பிரதேசம் சொல்லிட்டீங்க, யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு மத்திய அரசு நீங்க தான் எங்களை வந்து ஆட்சி செய்றீங்க, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துட்டு எங்களுக்குன்னு ஒரு சட்டமன்றம், எங்களுக்கு ஒரு சிஎம், எங்களுக்கு ஒரு மினிஸ்டர்ஸ், எங்க மாநிலத்தை நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரத்தை பிரிச்சு கொடுங்க, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க. இதான் முக்கியமான கோரிக்கை 2021 இருந்து. ரெண்டாவது, எங்களுக்கு வந்து 6ஆம் அட்டவணை, அதாவது 6th ஷெட்யூல்ல எங்களை போய் சேருங்க. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், 5ஆம் அட்டவணையும் 6ஆம் அட்டவணையும் நம்ம ஷெட்யூல்டு ஏரியாஸ் சொல்லி படிச்சிருப்போம். அதில் சேர்த்தோம் அப்படின்னா நிறைய சலுகை கிடைக்கும் லடாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்களை வந்து 6ஆம் அட்டவணையில் எங்களை வந்து சேர்த்துருங்க, எங்க மாநிலத்தை, அதாவது எங்க யூனியன் பிரதேசத்தை 6ஆம் அட்டவணை 6th ஷெட்யூல்ல எங்களை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மையில நாங்க தவிக்கிறோம். ரைட்டா, வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களா எங்க வேலை வாய்ப்பையே பறிச்சுக்கிறாங்க. நீங்க தான் இப்ப இதுல ஆர்டிகல் 370 தூக்கி விட்டீங்க. யார் வேணா வந்து இங்க லேண்ட் வாங்குறாங்க, யார் வேணா வந்து இங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வேலை வாய்ப்பும் போகுது. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு, வேலை வாய்ப்புமே அதிகமாயிடுச்சு. வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய திட்டங்களை நீங்க நிறைவேற்றணும். 3வது. 4வது, எங்க விவசாயம் தான் நாங்க பெரும்பான்மையா நம்பி இருக்கோம், அங்கங்க நீங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை போடுறீங்க, அதனால ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நீங்க ஆரம்பிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இது 4வது கோரிக்கை. 5வது, எங்க லடாக்குக்கு பார்லிமெண்ட்ல 2 MP சீட்டை ஒதுக்கிடுங்க, அதாவது ஒதுக்கீடு செய்யுங்க. 2 MP சீட்டு லடாக்குக்கு ஒதுக்கீடு செய்யுங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 5வது கோரிக்கை. 6வது, எங்க லடாக்குன்னு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், லடாக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் LPSC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 முக்கியமான கோரிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வைக்கிறாங்க லடாக் மக்கள். அதுல குறிப்பா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் தான் மாநில அந்தஸ்து கொடுங்கறதா பிரதான கோரிக்கைன்னு வச்சுங்களேன். ரைட்டா, இங்க பாருங்க, லடாக் டிமாண்ட்ஸ் ஃபுல் ஃபிளஜ்டு ஸ்டேட்ஹுட், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், 6th ஷெட்யூல், லோக்சபா ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட்ட காலத்துல போராட்டக்காரர்கள் அந்த பேனர்ல காட்டுறாங்க. ரைட்டா, சோ இந்த 6 தான் முக்கியமான கோரிக்கை. இந்த 6ல ரொம்ப முக்கியமான கோரிக்கை முதல் 2 தான். மாநில அந்தஸ்து கொடுங்க, 6ஆம் அட்டவணையில எங்க போய் சேர்த்துருங்க, நிறைய சலுகை அப்பதான் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 கோரிக்கை தான் முக்கியமான கோரிக்கை. ரைட்டா, சரி, இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. ரைட், இந்த கோரிக்கையை வைக்கிறத கொண்டு போய் ஒரு போராட்ட அளவுக்கு ரீச் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பு வேணும்ல. அப்படிப்பட்ட கட்டமைப்பு லடாக்ல பொறுத்த வரைக்கும் 2 மாபெரும் கட்சிகள், இந்த 2 கட்சிகள் தான் அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது ஒரு கட்சி பேர் என்ன அப்படின்னா லடாக் அபெக்ஸ் பாடி, LABன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இன்னொரு கட்சி பேர் என்ன அப்படின்னா கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது KDN சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இந்த 2 அமைப்பு தான் வந்து மத்திய அரசு மிகப்பெரிய கோரிக்கையை 2021 வந்து வச்சிட்டு இருக்காங்க. ரைட்டா, மத்திய அரசு உள்துறை அமைச்சகமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபர்ஸ்ட் கோரிக்கை, அதாவது மாநில அந்தஸ்து நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் பார்ப்போம். இந்த 6ஆம் அட்டவணையை நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் வந்து இப்போ அதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அப்பப்போ பொறுமையாகன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நபரை ஞாபகம் வச்சுங்க. இந்த நபர் பேர் என்ன அப்படின்னா சோனம் வாங்சக். இந்த நபரை நல்லா பார்த்துங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, சோனம் வாங்சக். இவரை பத்தி நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பப்ப படிச்சிருப்பீங்க. அதாவது மிகப்பெரிய கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், அந்த காலநிலை மாற்றம் நடக்குதுல அதுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் தான் சோனம் வாங்சக். அந்த லடாக் சமூகத்தில் அங்கங்க இந்த கிளைமேட் சம்பந்தப்பட்டது, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ரைட்டா, இந்த நபர் தான் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துல நான் வந்து மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருக்க போறேன், ஹங்கர் ஸ்ட்ரைக், காந்தி மாதிரி ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்க போறேன், உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. இவர் கூட நிறைய மக்கள் வந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறாங்க ஆகஸ்ட் மாசம் அந்த டைம்ல. ரைட்டா, அது அப்படியே செப்டம்பர் வரைக்கும் போகுது, உண்ணாவிரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறாரு. ரைட்டா, எங்க மாநில அந்தஸ்து கொடுங்க, எங்களை 6ஆம் அட்டவணையில சேருங்க, எங்க வேலை வாய்ப்பை பறிக்காதீங்க. ரைட்டா, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பை வந்து தடுத்து நிறுத்துங்க, எங்களுக்கு 2 பார்லிமெண்ட் சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உண்ணாவிரதம் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அதாவது அமைதியான கோரிக்கையை வச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா வன்முறை வெடிக்குது. ரைட்டா, ஏன்னா இவ்வளவு கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் வந்து கவர்மெண்ட் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்முறையில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வன்முறையில எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சதை பார்த்த இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எப்பா என்னப்பா வன்முறை எல்லாம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு இவர் கிராமத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் பார்த்து வன்முறை மட்டும் வெடிச்சிட்டு இருக்கு, அங்கங்க எல்லாத்தையும் கொளுத்துறாங்க, எல்லாத்தையும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை போட்டு எரிக்கிறாங்க, நேபாள் மாதிரியே.
ரைட்டா? இது நம்ம அப்படியே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா 2021 இருந்து இப்ப வரைக்கும் இந்த வன்முறை வெடிக்கலையே, அங்க கொளுத்தலையே, திடீர்னு செப்டம்பர் மாசம் வெடிக்குதுன்னா அப்ப நமக்கு நேபாளல மிகப்பெரிய கலவரம் நடந்ததை பார்த்திருக்காங்க. ரைட்டா? அது அப்படியே ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது தொற்று நோய் மாதிரி பரவும்ல, மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அடா என்னப்பா நேபாள இப்படி பண்றாங்க நம்மளும் இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? நம்ம சைக்கலாஜிக்கலா ஒரு மாப் மென்டாலிட்டியில ரீதியா புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன். ஏன்னா ஈடுபட்ட பெருமையான நபர்களும் ஜென்சி கிட்ஸ் ரத்த கொதிப்பல, ஐயோ இங்கே நம்ம லடாக்கை எப்படியா மாலமா உருவாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் எரிச்சிருக்காங்க. மிகப்பெரிய வயலன்ஸ்ல கொண்டு போய் விட்டுருக்கு. ரைட்டா? குறிப்பா செப்டம்பர் 25ஆம் தேதி தான் இந்த வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, லடாக் ஸ்டேட்ஹுட் ப்ரொட்டஸ்ட், இங்க பாருங்க வயலன்ஸ் அந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமான ப்ரொட்டஸ்ட், அதாவது முக்கியமான கோரிக்கையை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஹுட் எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க. 5, 6, 7 கோரிக்கை இருக்கு. முதன்மையான கோரிக்கை எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க லடாக்கு. ஸோ வயலன்ஸும் ரொம்ப வெடிக்குது. வயலன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு டேட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பேர் இறந்து போயிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து படுகாம இருந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்னைக்கு டேட்ல லடாக்ல இருக்கக்கூடிய நிலவரம். என்ன இப்ப உள்துறை அமைச்சகம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சோனம் வாங்சக்க இவர் ஏதோ பேசியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து அப்பப்ப பேசியிருக்காரு போல. பாத்தீங்களா, நேபாள பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு சொல்லி பேசியிருப்பாரு போல. இவர் பேசுறத வச்சுதான் இந்த வன்முறை வெடிச்சிருக்கு. இவர் தான் வந்து தூண்டி இருக்காரு வன்முறையை, ஜென்சின் புரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி தூண்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சோனம் வாங்சக் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரைட்டா? சோ இப்படியே மாறி மாறி உடனே காங்கிரஸ் கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு வச்சாங்க. காங்கிரஸ் கட்சி எங்களை சொல்றீங்க, நீங்க தான் காரணம், மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்காம இருக்கீங்க, 6ஆம் அட்டவணையில ஏன் சேர்க்காம இருக்கீங்க, நீங்க தான் காரணம் சொல்லிட்டு ஒரு அரசியல் ஒரு இதாவே டிஸ்பியூட்டாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சோ இது எல்லாமே எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னா, இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை அதுல 6ஆம் அட்டவணையை சேர்க்கிறதுங்கிறது நிறைவேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மாநில அந்தஸ்து அப்படிங்கிறதும் கேட்கிறாங்க. ரைட்டா? சோ அது என்ன செய்ய போறாங்க, மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களா, மற்றபடி இந்த 2 பார்லிமெண்ட் சீட்டு கேட்குறாங்க அதையும் கொடுப்பாங்களா, மத்திய அரசு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதான் லடாக்ல நடந்த லடாக் இஷ்யூ, லடாக் ப்ரொட்டஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ். ரைட்டா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.